ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க கேரளா ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டர்லா போய் முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக நைட்டே வந்து கிளம்பிட்டோம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு. கிளம்பி ஒரு மிட் நைட் 1:00 அந்த மாதிரி குற்றாலம் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடே பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்தாச்சு. ஆக்சுவலி கேரளாவில் தங்கின வீடை விட இது ரொம்ப புது வீடு, பிராண்ட் நியூ ஹவுஸு. ஸோ எங்களுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு 3 பெட்ரூம் வந்துச்சு. ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பெட்டு, பாத்ரூம் எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபால்ஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அங்கே மெயினாக அந்த பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கடத்தெரு, அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டோம். சும்மா சிம்பிளாக இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நேராக ஐந்தருவிக்கு வந்து போயிட்டோம். எல்லா ஃபால்ஸ்க்கும் போகணுன்னு ஐடியா இல்லை, ஒரு 2-3 ஃபால்ஸ்க்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஐந்தருவி வந்தாச்சு. கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது, பிகாஸ் வீக்கெண்டு, சாட்டர்டே வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால. அண்ட் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அங்கே ஒரு 1.5 hours மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வர வழியில் யூஸ்வலாக வைக்கிற மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் விற்கும், நிறைய டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸ் ரொம்பவே ஃபேமஸ், அங்கே நிறையவே கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. முன்னெல்லாம் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஃபால்ஸ் நடந்து போடுற மாதிரியே இருக்கும். பட் இப்போ ரொம்ப தூரம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 kilometerக்கு முன்னாடியே பார்க்கிங் வந்து வச்சிடுறாங்க. ஸோ வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு, ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி தான். பட் ரொம்பவே கம்மியாக தான் கேட்குறாங்க, ப்ரைஸ்லாம் அதிகமாக இல்லை. ஒரு 10 பேர் அந்த ஆட்டோவில் உட்காந்துக்கலாம், ஒரு 100 rupees தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் நடந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரொம்ப டயர்டாகிடுவோம். அதனாலே வந்து ஆட்டோ எடுத்துகிட்டே வந்து போயாச்சு. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஐந்தருவியில் குளிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பி பழையருவின்னு நினைக்கிறேன், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு நியர்லி ஒரு 5 to 6 kilometer ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயாச்சு. அங்கேயுமே அப்படி தான், ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு திரும்ப போகணும். ஆனால் வந்துட்டு அங்கே கூட்டம், அவ்வளோ கூட்டம், குளிக்கவே இடம் இல்லை. அதனாலே வந்து டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் செம்ம பசி. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா மீனருவி பக்கத்துலேயே நெய் சோறும் அப்புறம் கலரிக்கறின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். குற்றாலத்து இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இடம் மெயினான இடத்துல தங்கியிருந்தோம். அங்கேருந்து நடந்து போய் கூட குளிச்சுட்டு வரலாம். அப்போ குற்றாலம் ட்ரிப் வரும்போதெல்லாம் வந்து அந்த ஊருக்கு மட்டும்தான் வரும். 3-4 days தங்கிட்டு போவோம். ஸோ டெய்லி குளிச்சுட்டே இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து எங்களுக்கு 1 day டைமுங்கிறதுனால பெருசாக அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. மற்ற இடத்துல குளிக்கிறதுனால பெருசாக அது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கப்புறம் மதியம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். ஒரு 3 hours அப்புறம் திரும்ப வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நேராக மீனருவி இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நைட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேன் வர சொல்லியாச்சு. ஸோ நேராக அங்கே போயாச்சு. அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நிறைய இந்த இருட்டு கடை அல்வாலாம் இருக்கும் இல்லையா, அந்த கடை ஃபுல்லாக ஒரு 7-8 கடை ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அல்வா கடை தான். ஸோ நம்ம எங்கே வேணுமோ அல்வா வாங்கி சாப்பிட்லாம். சுட 20 rupeesக்கு கொடுப்பாங்க வாழையில. நல்லா இருந்துச்சு அது. ஸோ ஒவ்வொரு கடையிலும் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் நேந்திர சிப்ஸும் அப்படி தான், ஒரே கடை பேர்லேயே 10-15 கடை, ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரே பேர்லேயே 10 கடை இருக்குது. எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அங்கே சூடாக சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்குது. வீட்டுக்கு வந்து அது இங்கே ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தூங்கி காலைல எழுந்திரிச்சாச்சு. எடுத்துருவா சூப்பரா இருக்காடி. ஆக்சுவலி குற்றாலத்தில் வந்து இன்னும் நிறையவே மங்கீஸ் இருக்கும். பட் இப்போ ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தா மாதிரி தெரியல. நாங்கள் ஹில்ஸ்க்கு போனோம் இல்லையா, ஃபால்ஸ்க்கு போனோம் இல்லையா, அங்கேயும் வந்துட்டு ரொம்பலாம் இல்லை, நான் கொஞ்சம் தான் பார்த்தா மாதிரி இருக்குது. வீடு கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோதான். பெருசாக அதுவுமே வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மாடியில் வியூ வந்து வேறு லெவல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் தூரமாக வந்து ஃபால்ஸும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கார்டு தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் ஃபால்ஸ், மெயின் அருவி அது. அவ்வளோ கிளியராக இருந்துச்சு வியூவு. ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மொட்டை மாடியில் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஸோ இது வந்துட்டு 4th டே ட்ரிப்புக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நாங்கள் குற்றாலத்துலேருந்து கிளம்புறோம். எல்லோரும் சூப்பராக ரெடியாகி கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேராக வந்து ஃபால்ஸ்க்கெல்லாம் போகல, ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் போகிற வழியில் ஒரு வெட்டிங் இருக்குது. ஸோ அதையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டிய தான். போகும்போது ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு, பிகாஸ் வரும்போது இருட்டில் நைட் டைமில் வந்தோமா, எந்த ஊருமே எதுவுமே பார்க்கவே இல்லை. விடிய காலைல வந்து கேரளா இறங்கிட்டோம். சாரி, டே டைம் வந்து இறங்கினதுனால பெருசாக பார்க்க முடியல. அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இப்போ எல்லாம் பார்த்துட்டே போகிறான்னு சொல்லி டே டைம்லேயே கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பூரி, தோசை யூஸ்வலாக இதுதான் நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பெஸ்ட். இது தவிர வேறு என்ன இருக்க போகுது. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி கேரளா நிறைய பிளேஸ் இருக்குது, ஏன் வந்து பர்டிகுலர் இந்த பிளேஸ் மட்டும் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக எங்களுக்கு பிளான் கிடையாது, ஷெட்யூல் பண்ணி இப்படி போகணும் அப்படி போகணும்லாம் போகல, லைட்டாக ஒரு பிளான் பண்ணி அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் மோர் ஓவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா 4 நாளும் அவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். அந்த ட்ராவல் தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் வெட்டிங் அவனியும் வந்தாச்சு. காலையிலேயே இந்த ஊரெல்லாம் வெட்டிங்கெல்லாம் முடிச்சிருமா, முடிஞ்சிட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. ஜஸ்ட் வந்து அங்கே லஞ்ச் மட்டும் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். மட்டன் பிரியாணி, பச்சடிஸ், ரைத்தாலாம் இருந்துச்சு. அங்கே லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 2:30-3 மணி இருக்கும், அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நல்ல வெயில் அடிச்சது, பட் செம்ம காற்று, நல்லா சில்லுன்னு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அண்ட் இப்போ போகிற வழியில் பிளேசஸ் வந்து வச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது, அங்கே வந்து பால்கோவா வாங்கலான்னு பிளானு. ஸோ போகும்போதே காஃபி டீ கிரேவிங்ஸ் வந்துச்சு எல்லாருக்கும். ஒரு 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. ஸோ காஃபி டீக்காக ஸ்டாப் பண்ணோம். அங்கேயே வந்து பால்கோவா சேல் பண்ணுறாங்க. அது அங்கேயே தயாரித்து பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே போயிட்டு பால்கோவா, பால் ஹல்வான்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டோம். அண்ட் வாங்கிட்டு அங்கே டீ காஃபி எல்லாம் குடிச்சு திரும்ப கிளம்பியாச்சு. ஆக்சுவலி மெயின் ஏரியாவில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. 2 பக்கமும் ஃபுல்லாக வந்துட்டு பால்கோவா ஷாப்ஸ் தான், எதுவுமே பார்த்து வாங்கிக்கலாம். பட் நாங்கள் அங்கேயே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நேராக மதுரையில் தான் ஸ்டாப்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிகாஸ் டின்னர் வந்து மதுரையில் தான் வந்து பன் பரோட்டா, ஜிகர்தாண்டா எல்லாமே சாப்பிடணும்னு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் என்னன்னாக்கா டிமார்ட் வந்து இடையில வந்து போகலான்னு பிளான் பண்ணால டிமார்ட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே மதுரை டிமார்ட் வந்து வேறு லெவல் நிறையா இருந்துச்சு. கூட்டம் வந்ததுனால கொஞ்சம் ஷாப்பிங் லிமிட் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் வேனில் இடம் கிடையாது, எல்லாருமே ஆளுக்கு 2 பேக் ஃபுல்லாக டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணியாச்சு. வாங்கிட்டு மதுரைக்கு மெயின் இந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 9:30 10 o'clock ஆயிடுச்சு. டின்னர் வந்து பெருசாக நாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கல. பன் பரோட்டாலாம் இல்லவே இல்லை. ஸோ கிளி பரோட்டா, சிக்கன் ரோல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி மட்டும்தான் கிடைச்சி, நார்மல் பரோட்டா. ஸோ அதுவே சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அவ்வளோதான், இந்த ட்ரிப் vlog வந்து இதோட முடியுது. கேரளா குற்றாலம் எல்லாம் முடிச்சாச்சு. செம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் சூப்பர் சர்ப்ரைசிங் வீடியோஸ், vlogs, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Keep supporting.